அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு விசை மகிமைப்படுத்த போகிறோம். அப்பாவும் நீரே எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே என்ற ஒரு பாடலை எல்லாரும் இணைந்து கரம் தட்டி பாடி ஆண்டவரை நாம் ஒரு விசை மகிமைப்படுத்த போகிறோம். தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை தெரிந்து கொண்டீரே. தாயை போல கூட இருந்து ஆற்றி தேற்றி என்னை அரவணைத்தீரே, என்னை அரவணைத்தீரே என்ற ஒரு அருமையான ஒரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஹல்லேலூயா வாயை திறந்து சத்தமா பாட போகிறோம். ஹல்லேலூயா. அப்பாவும் நீரே, சொல்லுங்க, எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. அப்படி சொல்லுங்க. என் இயேசையா, உம்மை பாடாத நாள் இல்லையே. சேர்ந்து பாடிடலாமா? கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டுங்களா பாப்போம். பின்பாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஆமென். அப்பாவும் நீரே, எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. என் இயேசையா, பாடாத நாள் இல்லையே. பாடுவோமா? அப்பாவும் நீரே, எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. என் இயேசையா, பாடாத நாள் இல்லையே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, என்னை தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே, என்னை அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, என்னை தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே, என்னை அரவணைத்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை தூக்கினி. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை தூக்கினி. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது புகழ் பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது புகழ் பாடுவேன். அப்பாவும் நீரே, எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. என் இயேசையா, பாடாத நாள் இல்லையே. கரந்தட்டி பாடுங்கள. அப்பாவும் நீரே, எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. என் இயேசையா, பாடாத நாள் இல்லையே. மனிதன் ஒரு நாள் மறந்திடுவான், ஆனால் நீர் ஒருபோதும் என்னை மறக்கிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. என்னை மறந்து விடாதபடி உம்முடைய உள்ளங்கையில் அல்லவா என்னை வரைந்து வைத்து இருக்கிறேன். நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. மனிதன் ஒரு நாள் மறந்திடுவான், நீர் மறப்பதில்லை, என்னை நீர் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்து வைத்து காத்து வருகிறேன், என்னை காத்து வருகிறேன். மனிதன் ஒரு நாள் மறந்திடுவான், நீர் மறப்பதில்லை, என்னை நீர் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்து வைத்து காத்து வருகிறேன், என்னை காத்து வருகிறேன். உமது வேதம் வெளிச்சம், உமது வசனம் தீபம், உமது வேதம் வெளிச்சம்,
உமது வசனம் தீபம் உயிருள்ள நாளெல்லாம் என்னை வழி நடத்துமே. உயிருள்ள நாளெல்லாம் என்னை வழி நடத்துமே. அப்பாவும் நீரே எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. என் இசையா பாடாத நாள் இல்லையே. ஓ அப்பாவும் நீரே எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. என் இசையா பாடாத நாள் இல்லையே. அப்பாவும் நீரே. நல்ல கரந்தடி பாடுங்களேன். ஆமென். என் இசையா பாடாத நாள் இல்லையே. என் இசையா பாடாத நாள் இல்லையே. அப்பாவும் நீரே எனக்கு அம்மாவும் நீரே, உம்மை பாடாத நாள் இல்லையே. என் இசையா பாடாத நாள் இல்லையே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. பாடுங்களேன். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான். சொல்லுங்க. ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீர. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறப்பேனோ போவேனோ, அதை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி ஓகோ. ஆராதிப்பேனான். நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்பேனா. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. சொல்லுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா.
என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சொல்லுங்க, அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆகா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்னை தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆகா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. அப்படி எழுந்து நிற்பமா எல்லாரும், அப்படி எழுந்து நில்லுங்க. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. சொல்லுங்க, சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. நல்ல கரங்களை தட்டி, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஆகா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனைவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுங்க, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்தது நான் மறப்பேனோ. கரங்களை தட்டி
அப்படியே ஒரு நிமிடம் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல 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 வாய்களை திறந்து, ஆண்டவரே நீங்க சுமந்ததை நான் மறப்பேனோ? இந்த வருஷத்துல 10 மாதங்கள் என்னை சுமந்து வந்தீரே. சத்தமா சொல்லுங்க, 10 மாதங்கள் சுமந்து வந்தீரே. ஒரு தாயை போல சுமந்து வந்தீரே, ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தீரே. என் மேல எத்தனை பாசம் ஆண்டவரே. கர்ச்சிக்கிற சிங்கங்கள் ஆண்டவரே எனக்கு எதிரிட்டு வந்தது, ஓநாயின் கூட்டங்கள் சூழ்ந்து வந்தது. ஆனால் எல்லா வாய்களுக்கும் என்னை தப்புவித்து இந்த 11வது மாதத்தை நீர் காண செய்த கிருபைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல ஒரு முறை ஒரு கரடியும் ஒரு முறை ஒரு சிங்கமும் ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களை சேதப்படுத்தும்படியாக வந்தது ஆண்டவரே. ஆனா அதை மேற்கொள்வதற்கு பலன் தந்தீரே. இந்த 11வது மாதத்துல காலொன்றி நிற்கும்படியாக எனக்கு நீங்க கிருபை செய்தீங்களே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க. உந்தையை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இருபரி வாரங்கள் எனக்கு தந்தீன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இருபரி வாரங்கள் எனக்கு தந்தி. கரங்களை அசைத்து சொல்லுங்க. ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். இப்ப நல்ல கரந்தட்டி பாட போகிறோம். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. சொல்லுங்க. உம்மை நம்பி வந்து நல்ல கரந்தட்டி. உந்தையை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இருபரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் இருபரிவாரங்கள் எனக்கு தந்தை. ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். ஓகோ. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. சொல்லுங்க. உந்தையை என்னை நம்பிக்கையோடு உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இருபரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இருபரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. சொல்லுங்க. வேண்டினோரெல்லாம் என்னை விட்டு போன போதும் வேண்டியதெல்லாம். இன்னொரு முறை. ஓஹோ. வேண்டினோரெல்லாம் என்னை விட்டு போன போதும்
நான் வேண்டியதை எனக்கு தந்த தெய்வமே. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். சொல்லுங்க, பரதேசியா. இந்த உலகத்துல நான் பரதேசி அலைஞ்ச ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை என்ற சுதந்திரமாய் என்னை மாற்றி விட்டேன். உம்மை நம்பி வந்தேன். இந்த 10 மாதம் என்ன வெட்கப்படுத்தல ஆண்டவரே. சொல்லுங்க, ஓஹோ உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவரை நல்லா துதிக்க போகிறோம். நல்ல விடுதலையோடு துதிக்க போகிறோம். வாயை திறந்து துதிக்க பாப்போம். கொஞ்ச நேரம். இந்த 10 மாதம் உன்னை வெட்கப்படுத்தாதவர், இந்த 10 மாதம் நடத்தினவர், உன் வண்ணாந்திர பாதையிலே உன்னை நடத்தினவர், இந்த 11வது மாதத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணிக்கிறார் அல்லவா. உன் வண்ணாந்திர வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாறப்போகிறது. இந்த ராத்திரி நேரத்திலே நான் சொல்லுகிறேன், இந்த 10 மாதங்கள் உன் வாழ்க்கையில் எது நடக்காமல் இருந்ததோ, இந்த 11வது மாதத்தில் இந்த வாசற்படியிலே வந்து நீ காத்து நிற்கிறாய் அல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வனாந்தரம் செழிப்புள்ளதாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில இந்த 10 மாதங்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி நேரத்திலே அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க போகிறார். ஓ ரே பா 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 பா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டு நடக்கிறபடியால் இதோ திறந்த வாசல உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் இந்த உலகத்தில் பூட்ட முடியாது. உனக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். ஒரு புதிய வாசல் திறக்கப்படுகிறது. இந்த 11வது மாதத்திலே அந்த வாசலின் வழியாக நீ பிரவேசிக்க போகிறாய். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலைகள் இல்லை, அங்கே சஞ்சலம் இல்லை, அங்கே தவிப்பு இல்லை. கர்த்தர் உனக்காக ஒரு வழியை திறந்திருக்கிறார். அந்த வழியிலே நீ நடந்து செல்ல போகிறாய். அந்த வழியிலே நீ கடந்து செல்ல போகிறாய். இனி உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் அல்ல. ஐயோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அலைச்சல். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலைச்சல்கள் முடிய போகிறது. உன் அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிற. உன் அலைச்சல் நாட்கள் முடிய போகிறது. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஓ ரே பா 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 பா. கொஞ்சம் ஆவியில நிறைந்து ஓ ரே கா பா 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 பா. உங்களை தோற்க பண்ணுகிற சத்துருடைய கிரியைகள் இந்த ராத்திரி நேரத்தில் அழிக்கப்பட போகிறது. உங்களை வெட்கப்படுத்துகிற சத்துருடைய கோட்டைகள் அழிக்கப்பட போகிறது. ஓ ரே பா 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 பா. உங்களுக்கு முன்பாக ஒரு அடைக்கப்பட்ட வாசல்களை கொண்டு வருகிற பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. இந்த ராத்திரி நேரத்திலே பெண்கள கதவுகள் உடைக்கப்பட போகுதுமா. இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட போகிறது. இதுவரையிலும் இந்த வருஷத்துல அந்த கரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நீ காண முடியவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நல்ல பொக்கிஷமாகிய ஒரு நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் உன் கண்களுக்கு காண்பிக்க போகிறார். நீ கடந்து போகிற வழியே சத்துரு கடந்து வர முடியாது. நீ கடந்து போகிற வழியில சத்துரு கடந்து போக முடியாது. உன்னை பின்தொடர்ந்து வருகிற பார்வோருடைய சேனைகள் இந்த ராத்திரி நேரத்தில் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட போகிறது. ஓ ரே பா 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 பா. நல்ல கரங்களை தட்டி இந்த 10 மாதங்களும் என்னை வெட்கப்படுத்தாதவர், இந்த 11வது மாதத்தில் என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த 11வது மாதத்தில் என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்ணை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நாளிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால
வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு இந்த உலகத்துல நிகரே இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க அன்பிற்கு. சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். சொல்லுங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்க அன்பிற்கு. சொல்லுங்க, உங்க அன்பிற்கு. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, சத்தமா சொல்லுங்க, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. சத்தமா சொல்லுங்க, எஜமானனே. சத்தமா நீங்க சொல்லுங்க, எஜமானனே. என்று நடத்தும், என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தகப்பனே. சொல்லுங்க, உங்க கிருபை என்னை காத்ததால. சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனையோ பேரழிவுகள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ சாலை விபத்துகள், எத்தனையோ அழிவுகள் வந்த பின்பும் உங்க கிருபை என்னை காப்பதால இன்னும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள் ஆண்டவரே, எத்தனையோ மனமடிவான சோர்வுகள் ஆண்டவரே என் தலைமையில வைக்கப்பட்ட பின்போ உங்க கிருபை என்னை காப்பதால. சொல்லுங்க, பல லட்சம் கடன் இருந்த போதும் உங்க கிருபை என்னை காப்பதால. ஆண்டவரே, நாளைக்கு சாப்பாடுக்கு கூட ஒண்ணு இல்ல நினைக்கிறீங்களா? உங்க கிருபை என்னை காப்பதால. சொல்லுங்க, உங்க கிருபை என்னை காப்பதால இந்த 11வது மாசமும் நான் வாழுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க அன்புக்கு. சொல்லுங்க, உங்க அன்புக்கு. சொல்லுங்க, உங்க அன்புக்கு. தலைகளுக்கு மேல 2 கரங்களை தட்டி நன்றி மாத்திரம் செலுத்துங்க. நன்றி மாத்திரம் செலுத்துங்க. நன்றி மாத்திரம் செலுத்துங்க. நன்றி மாத்திரம் செலுத்துங்க. நன்றி 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 நன்றி. கோடான கோடி நன்றி 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 நன்றி. நல்ல 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 கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே கிருபை பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும் கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மேல கிருபை இறங்குகிறது. தேவ கிருபை வெளிப்படுகிறது. கடைசியா ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து
ஜெபம் பண்ண போகிறோம். உண்மையா சொல்ல போகிறோம். நீங்க அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களோடு என்ன பேச வேண்டும்? ஒரு வார்த்தையாகிலும் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், பிழைத்துக் கொள்வான். அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், சுனாமியை விட வேகமா சீறி பாய்ந்து கொண்டு வந்தது. ஆண்டவர் சொன்னார், கடலை பார்த்து எம்மட்டும் வா, நெஞ்சிராத, வராத. ஒரே ஒரு வார்த்தை, கடல் கீழ்ப்படிந்தது, பெரும் காற்றடித்தது. சொன்னார், இறையாதே, அமைதலாக இருன்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. நான் சொல்லுவேன், இயற்கையின் மேல் அதிகாரம் படைத்த ஒரு தெய்வம், இந்த உலகத்தில் எல்லாவற்றின் மேலேயும் அதிகாரம் படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அதிகாரம் படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். இன்றைக்கு அந்த அதிகாரம் உள்ள வார்த்தையை கர்த்தர் உங்க மேல துணிக்க பண்ண போகிறார். எஸ், வந்தவர்கள் ஒருவரும் வெறுமனையாக நீங்க கடந்து போவதல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நீங்க சுமந்து கடந்து போக போகிறீங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்வார் என்று நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்வார் என்று நம்புறீங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. சத்தமா நாம் அல்லேலூயா சொல்லலாமா? தேவநாமம் மகிமைப்படும்படியா எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நாம் இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. ஓரேபின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. ஓரேபின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். சொல்லுவீங்களா? உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், உமக்காய் வாழணும். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. ஓரேபின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. ஓரேபின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், சித்தம் அறியணும், வாழணும். மகிமையின் மேகமாய், அபிஷேக தைலமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. மகிமையின் மேகமாய், அபிஷேக தைலமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. சீனாய் மலை அனுபவம்
அது ஒவ்வொரு நாளும் வேண்டுமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். இரவும் பகலும் உங்க பாதம் அமரணும், இவ்வுலகை மறக்கணும். இரவும் பகலும் உங்க பாதம் அமரணும், இவ்வுலகை மறக்கணும். மோசேயை போலவே முகமுகமாக பார்க்கணும், மோசேயை போலவே முகமுகமாக பார்க்கணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். உம்மை பார்க்கணும், உம்மோடு பேசணும், சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இந்த சாயங்கால வேளையில் அந்த ஒரே மலையினுடைய சீனாய் மலையினுடைய அந்த அனுபவத்தை எங்களுக்குள்ள ஆண்டவர் தருவீராக. அங்க எங்களை விசேஷப்படுத்தினது என்ன? மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே எங்களை விசேஷமாய் காண்பிக்கிறது என்ன? உலகத்தாருக்கும் எங்களுக்கும் இருக்கிறதான வித்தியாசம் என்ன? நீர் எங்களோடு கூட வருவதல்லவா, நீர் எங்களோடு கூட இருப்பதல்லவா. உங்க மகிமையும் உங்க மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எங்களோடு கூட வருகிறதினால் அல்லவா நாங்கள் மற்றவர்களை விட விசேஷமானவர்களா இருக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் எங்களை நிறைக்கட்டும். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, மகிமையின் மேகமாய் அபிஷேக தைலமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. மகிமையின் மேகமாய் அபிஷேக தைலமாய் என்னை நிரப்ப வேண்டுமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். உங்க முகத்தை பார்க்கணும், உம்மோடு பேசணும், உங்க சித்தம் அறியணும், நான் உமக்காய் வாழணும். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் எங்களோடு கூட அப்பா பேசுவீராக. எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள்லாம் ஒரு மனுஷனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு வரலப்பா. ஆமென். உங்க வார்த்தையை நாங்க கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசுற வார்த்தை தான் எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கும். உங்க வார்த்தை ஜீவன் உள்ளது. அதனால உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது, உங்க வார்த்தை எங்களுடைய உள்ளத்துக்குள்ள எழுதி கொள்ளும் போது எங்க வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆசீர்வாதமானது. எங்களை வாழ வைக்கிறதே அந்த வார்த்தைகள் தானே ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட பேசுங்க. ஆமென். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் நீர் மறைத்துக்கொள்ளும் நீங்க வெளிப்படுவீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் நான் சமர்ப்பிக்கிறேன். விரோதமாக எழும்பி போர் செய்ய நினைக்கிற எல்லா அந்தகார சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் விதைக்கப்பட அவைகளை திருடி போட வேண்டும் என்று நினைக்கிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த சாயங்கால வேளையில சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா அசுத்த கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டும். பாவ எண்ணங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. உலக எண்ணங்கள் ஆமென் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. மாம்சீக சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. எஸ் பா. ஆமென். முழுவதும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். அப்ப எங்களோடு கூட
கிரியை நடப்பிப்பீராக எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலும் இந்த நாளினுடைய ஆரம்பத்திலிருந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்லேருந்து உங்களோடு கூட இருப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து என்னை இங்கே நிற்க செஞ்சிருக்கிறதான தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறமா எனக்கு இந்த பலிபீடத்தில் நிற்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறதான அழைத்திருக்கிறதான அருமையான அன்பு தகப்பன் தலைமை போதகரையா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல பாஸ்டரையா அவர்களையும் நான் கர்த்தருக்குள்ளாக நினைவு கூறுகிறேன். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக என்னை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்தின பாஸ் அகஸ்டின் ஜபா அவர்களையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு சமாதானம், ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு சந்தோஷம். நான் எப்போவுமே இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆமென். ஒரு மனுஷனால் ஆண்டுடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்க முடியலன்னா வேற எங்கே போய் சந்தோஷமா இருக்க முடியும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர், கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர், கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி தருகிறவர். வசனம் சொல்லுது, நான் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை என்னுடைய ஜெப வீட்டில் நான் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த கூடுகையில் பங்கு பெற வேண்டும் என்று நான் அழைப்பு பெற்ற போது எனக்குள்ள ஸ்ட்ராங்கா ஆண்டவர் ஒரு வார்த்தை போட்டார். ஆமென். என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே நீ இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் இந்த காலை வேளையிலிருந்து நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய கூடார அனுபவம் எங்கே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த சாயங்கால வேளையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய காதிலும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா இதுதான். இப்பவும் இந்த சாயங்கால வேளையில் ஒரு அரைக்கூவலிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என்னுடைய கூடார அனுபவம் எங்கே போனது? நீ எங்கே அந்த அனுபவத்தை தொலைத்திருக்கிறாய்? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே வந்து விடுங்கள். ஒரு மிகப்பெரிய பெருவெள்ளம் வரப்போகிறது, மிகப்பெரிய ஒரு பெருமழை வரப்போகிறது. ஆமென். மிகப்பெரிய ஒரு சோதனை காலத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு நோவாவினுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. ஆமென். அநேகர் மரித்து போனார்கள், எல்லாரும் மரித்து போனார்கள். நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் அவர்கள் 8 பேர் மாத்திரம் பேழையிலே பத்திரமாய் காப்பாற்றப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய பேழையாகிய அவருடைய கூடாரத்தை அண்டிக் கொள்ளுகிறீர்களோ, எத்தனை பேர் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் உங்களை ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணும்படி விரும்புகிறார். கண்ணீரிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். பயங்கரமான பிசாசுனுடைய போராட்டத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சத்தம் உங்களுடைய காதுகளிலே தொனிக்கும் போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். என்னுடைய ஜெப வீட்டுக்கு வாருங்கள், நான் உங்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய கூடாரத்துக்குள்ளே நீங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள். ஆமென். நோவா உண்டு பண்ணியிருக்கிறதான சபையாகிய பேழையிலே வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஆமென். தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே வந்து விடுங்கள், தேவனுடைய சமூகத்திற்குள்ளே வந்து விடுங்கள். இந்த காலம் சாதாரணமான காலம் அல்ல. பிசாசானவன் வெள்ளம் போல எழும்பி வருகிறதான காலம். பிசாசானவன் எப்படியாகிலும் வெள்ளத்தை அனுப்பி விசுவாச வாழ்க்கையை தகர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறதான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூடார மறைவுக்குள் வராவிட்டால், தேவனுடைய கூடார அனுபவத்திற்குள் நீங்கள் வராவிட்டால், நீங்கள் பிசாசினால் அனுப்பப்படுகிற பெருவெள்ளத்தை உங்களால் சந்திக்க முடியாது. நீங்கள் வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு செல்லப்படுவீர்கள். உங்களுடைய எதிர்காலத்துக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாயங்கால வேளையிலே சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கூடாரத்துக்குள்ளேயே நாங்க இருக்க விரும்புகிற ஆண்டவரே, நீங்க இருக்கிற அந்த கூடார அனுபவத்துக்குள்ளேயே நாங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க கூடாரத்துக்குள்ளேயே நாங்க இருக்க விரும்புறோம். நீங்க இருக்கிற ஆமென் உங்களுடைய பிரசன்னமாகிய தேவனுடைய கூடாரத்துக்குள்ள நான் இருக்க விரும்புறேன்பான்னு சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் ஆமென் தேவனுடைய கூடாரத்துக்குள்ள இருக்கிறதுனா நாங்க டெய்லியும் சர்ச்சுக்கு வரணுமா பாஸ்டர், டெய்லி வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கணுமா, அதைத்தான் நீங்க சொல்றீங்களான்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்தையே ஒரு தேவன் தங்குகிற கூடாரமாய் மாற்ற முடியும். நீங்கள் வசிக்கிற உங்கள் வீட்டையே தேவன் தங்குகிற ஒரு கூடாரமாய் மாற்ற முடியும். நீங்கள் படிக்கிற இடத்திலே அந்த படிக்கிற அந்த கிளாஸ் ரூமை தேவன் தங்குகிற கூடாரமாய் நீங்கள் மாற்ற முடியும். இன்னும் புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆமென். தேவனுடைய ஆவி
ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களோ? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் தேவன் அவனை கெடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. சோ நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய கூடாரமாய் இருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய மகிமையை ஏந்தி நிற்கிற ஒரு உன்னதமான பாத்திரமாய், உன்னதமான கூடாரமாய் இருக்கிறீர்கள். பவுல் இப்படி சொல்லுகிறார், நாங்கள் ஆமென் இந்த சரீரமாகிய இந்த கூடாரத்திலே ஆமென் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆமென் இந்த வாழ்க்கை ஒரு கூடாரம் என்று அவன் சொல்லுகிறான். எனது சரீரம் ஒரு கூடாரம் என்று அவன் சொல்லுகிறான். இந்த பூமி ஒரு கூடாரம் என்று சொல்லுகிறான். இந்த கூடாரத்தை விட்டு குடிபெயர்ந்து பரலோகத்துக்கு போக எனக்கு ஆசைதான். இருந்தாலும் மரணமானது ஆமென் மரணமானது ஜீவனாலே வெல்லப்படும்படிக்காக இந்த சரீரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ஆமென் தேவனுடைய மகிமைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அப்பாவை வாய் நிறைய அப்பா எங்கள் தகப்பனே என் தெய்வமே ஆமென் என்னை நோக்கி பாருங்கப்பா, நான் உங்களிடத்துல ஜெபம் பண்றேன் உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அந்த இடத்துல you can feel the ஆமென் abundant blessing of the Lord, abundant presence of the Lord. ஒரு பரிபூர்ணமான தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க நிக்கிற இடத்துல உணர முடியும். ஆமென் நான் இப்பொழுது தீர்க்கதரிசனமாய் சொல்ல முடியும். உங்க பக்கத்துல தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல தேவன் இந்த கூட்டத்தில் இறங்கி வந்திருக்கிறார். தேவன் சபையின் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார் என்கிற அந்த பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். அப்படி தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் சத்தமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எஸ் லார்ட், நீங்க எங்க பக்கத்தில் இருக்கிறீங்க. எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னவர், சபையின் நடுவில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்னவர், இன்றைக்கு உங்க பிள்ளைகளாகி நாங்கள் கூடி இருக்கிற இந்த வளாகத்திலே தெய்வம் எழுந்தருளி இருக்கிறீர். நான் ஆராதிக்கிற தெய்வம் வந்திருக்கிறீர். நான் பாடுகிற தெய்வம் வந்திருக்கிறீர். நான் சேவிக்கிற தெய்வம் இறங்கி வந்திருக்கிறீர். சீனாய் மலை அனுபவம் ஒவ்வொரு நாளும் தாருமே. சீனாய் மலை அனுபவம் எனக்கு ஒவ்வொரு நாளும் தாருமே. இந்த பாடலை எழுதின பக்தன் சொல்லுகிறான், அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? மோசே அந்த சீனாய் மலையிலே கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமையை மோசே சந்திக்கும் போது அந்த மகிமை அது எவ்வளமா இருந்திருக்கும்? கர்த்தர் மேகத்தூணா இறங்கி வரும்போது அது எவ்வளமா இருந்திருக்கும்? இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய வாசஸ்தலத்தையும் அவருடைய ஆமென் ஆலய பிரகாரத்திலும் வாசற்படியிலும் காத்திருக்க தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால உன்னுடைய கூடார அனுபவம், தேவன் தங்குகிற அந்த கூடார அனுபவத்துக்குள்ள நீ இருந்திருக்கிற. அதனால அந்த அனுபவத்தை நீ இன்னும் அதிகமாய் அந்த அனுபவத்துக்குள்ள சேர விரும்பணும். நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எப்போதுமே அவர் கூட இருக்கிறத நீங்க உணர முடியும். அவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அவருடைய சிந்த மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை உங்களால் கண்டிப்பாகவே உணர முடியும். நாம் வாசிக்கலாம். ஆதாரமாய் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற வசனம் சங்கீதம் 84வது சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். சொல்லுங்க இந்த வார்த்தையை. தேவனுடைய ஆலயத்தின், சொல்லுங்க சத்தம் கேட்கல, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அவருடைய வாசற்படியில, தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்கிறதான வசனத்தை ஆதாரமாக வைத்து காலை வேளையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முதல் ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட மோசேக்கு இருந்ததான கூடார அனுபவத்தை பத்தி கர்த்தர் பேசினார். மோசேக்கு இருந்த கூடார அனுபவம் என்ன, அதனால் தேவனிடத்தில் அவன் சம்பாதித்துக் கொண்ட விஷயங்கள் என்ன, ஆமேன், அவனுக்காக கர்த்தர் எந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டினார், ஆமேன், அவனுக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் சாட்சி கொடுத்தார், ஆமேன், அந்த ஒரு மனுஷனுக்காக
கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஆமேன் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஊழியருக்கு விரோதமாய் முறுமுறுத்து சோரம் போன போதிலும் ஆமேன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே ஒரு கூடாரத்தை போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்து தான் போட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் பெயர் வைத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசே நுழையும் போது அதை கர்த்தர் அங்கீகரித்தார். மேக தூணிலே கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென். அந்த கூடார வாசலிலே கர்த்தர் இறங்கி வந்து பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. பயங்கரமான ஒரு தேவ மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பிற்று என்று வேத வசனம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட சீனாய் மலையில இருந்த அந்த அனுபவத்தை ஜனங்களுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து விட்டான் மோசே. அது அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. காலையில தியானிச்சோம். அவனுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பின போது கூட ஆமென் கர்த்தர் அவனுக்கு சப்போர்ட்டா வந்து நின்னார். மோசேக்கு சப்போர்ட்டா வந்து நின்னார். அவன் என்ன எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏன் கூடாரத்துல ஆமென் அவன் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். ஆலயத்துக்கு வர்றதுல அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். என்னை ஆராதிக்கும் போது திறந்த மனசோடு என்னை ஆராதிச்சான்னு ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னா அவனுடைய லைஃப் ஸ்டைல் தேவனுடைய வீட்டுக்குள்ள ஆமென் அவனுடைய உண்மைத்துவம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாளையத்தை ஒரு ஆகாமிய கூடாரமாய் மாற்றி போட்டதுக்கு பின்பதாக மோசே ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமையை கொண்டு வந்தவன். நீங்களும் நானும் தேவ மகிமையை கொண்டு வருகிறவர்கள். நீங்களும் நானும் ஆசரிப்பு கூடாரத்தை விரும்பணும். ஆமென். தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்தை அதிகமாக கூட்டணும். ஆமென். அதை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள எப்போது அப்பா என் கூட இருக்கிறாருங்க அந்த உணர்வை நீங்க கொண்டு வந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி காலத்திலும் அநேக லட்சக்கணக்கான மக்கள் தேவனை காயப்படுத்துகிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே கர்த்தருடைய சபைகளை ஆமென் காயப்படுத்துகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகிற விசுவாச மக்களை காயப்படுத்துகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏன் சபைகளும் கூட சபைகளுக்குள்ளேயும் அநேக கள்ள போதனைகள் எழும்பி அநேக சபை மக்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சபையை காயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்களை ஆமென் கூடார அதாவது ஆகாமிய கூடாரங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆமென் கள்ள உபதேசங்களை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் அதீத கிருபையை ஹைப்பர் கிரேஸை பேசி ஜனங்களை வழிவிலக பண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல செழிப்பின் உபதேசத்தை பேசி ஆமென் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை விட்டு ஜனங்களை பிரித்து ஆமென் ஒரு கூட்டம் இப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அநேகர் சபைகளை கூட ஆகாமிய கூடாரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அதே பாளையத்திற்குள்ளே அதே சபைக்குள்ளே அதே பட்டணத்திலே அதே மக்களுக்குள்ளாக நீங்களும் நானும் ஆசரிப்பு கூடாரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கற்பனைகளை ஏந்தி நிற்கிற ஒரு ஆசரிப்பு கூடாரம். நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டியை தனக்குள் தாங்கி இருக்கிற சத்திய கற்பனைகளை தனக்குள் தாங்கி இருக்கிறதான தேவனுடைய ஆரோனினுடைய அந்த துளிர்த்த கோலை ஏந்தி நிற்கிறதான தெய்வம் தருகிற அனுதின மன்னாவை பெற்றுக்கொண்டு தனக்குள்ளே தாங்கி நிற்கிற உன்னதமான உடன்படிக்கை பெட்டியாக நீங்களும் நானும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது சர்வீஸ்ல ஆண்டவர் பேசினார். ஆமென். ஆபிரகாம் என்கிறதான அந்த ஆபிரகாமுடைய கூடார அனுபவத்தை பத்தி கர்த்தர் பேசினார். ஆபிரகாமுடைய கூடார அனுபவம் அது சாதாரணமான அனுபவம் கிடையாது. அவன் பகலின் உஷ்ணமான வேளையிலே தன்னுடைய கூடார வாசலிலே உட்கார்ந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஏன் ஐயா அவ்வளவு பட்ட பகல்ல உஷ்ணமான வேளையிலே அவன் ஏன் வெளியில வந்து கூடார வாசலில் ஏன் உட்கார்ந்து இருக்க வேண்டும்? அதுதான் வெயிலான நேரமாச்சு. அவன் போய் அந்த வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா? ஏன் அவன் போகவில்லை? அவன் நினைச்சிருந்திருப்பான், நான் கூடாரத்துக்குள்ள போறதை விட வெளியில இருக்கிற வெயிலே எனக்கு சுகமா இருக்கிறது, இந்த உஷ்ணமே எனக்கு சுகமா இருக்கிறது என்று அவன் ஒருவேளை நினைச்சிருப்பான் நினைக்கிறேன். அவன் அந்த பகலின் உஷ்ணமான வேளையும் பொருட்படுத்தாமல் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. அவனுடைய வீட்டுக்குள்ளே நான் நினைக்கிறேன் அப்பொழுது அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. வீட்டுக்குள்ளே சாராளும் ஆபிரகாமும் இருந்திருப்பார்கள். ஆமென். அவன் உள்ளே போகும் போதெல்லாம் கூடாரத்துக்குள் நுழையும் போதெல்லாம் தன்னுடைய மனைவியின் முகத்தை அவன் பார்க்கும் போதெல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு துக்கம் அவனை பிடித்துக் கொள்ளும். அவனுக்கு எல்லா ஆடுகளும் இருந்தது, மாடுகளும் இருந்தது. ஆமென். பயங்கரமான சீமானாய் அவன் இருந்தான். எல்லாம் இருந்தாலும் என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கென்று ஒரு சந்ததி இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த அந்த வேதனை அந்த குடும்பத்தை எவ்வளவு அதிகமாய் பாதித்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் அவ்வளவு பாடுகள் மத்தியிலேயும் அவன் அந்த உஷ்ணமான ஆமென் பகல் வேளையிலே அவன் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா 3 தேவதூதர்கள் ஆபிரகாம்
ஆபிரகாமுடைய வீட்டை, ஆபிரகாமுடைய கூடாரத்தை தேடி வந்தார்கள். எங்கெங்கெல்லாம் ஆபிரகாம் போய் கூடாரம் போட்டானோ அங்க முதல் வேளை ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? அவன் பலிபீடத்தை கட்ட துவங்குகிறான். அவன் எங்கெங்கெல்லாம் கூடாரம் போடுகிறானோ அங்கே போய் ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அவன் எந்த ஒரு பழுதுமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பலி செலுத்துவான். தேவனுக்கு பிரியமான பலியாய், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பலியை அவன் பலி செலுத்துகிற ஒரு அனுபவம். புதிய ஏற்பாட்டிலே நாம் நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறது புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நான் வாயளவில் நான் அறிக்கை செய்து விட்டால் அது கர்த்தருக்கு முன்பாக ஆராதனையாய் மாறிவிடாது. ஆமென். ஏதாவது ஒரு பலியை ஆமென் நாம் செலுத்த வேண்டும். ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு பலியாய் செலுத்த வேண்டும். ஏதாவது ஒரு கொழுத்த கன்றை ஆண்டவருக்காக அடிப்பித்து பலி செலுத்தினால் அதை ஆராதனையாக கர்த்தர் கருத்தில் கொண்டார். அல்லேலூயா. அப்படி ஆராதனை செய்யணும்னா சாதாரணமா செஞ்சு விட முடியாது. ஆண்டவருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆராதிக்கணும்னா ஆமென் அதற்கென்று தகுதி வாய்ந்த ஒரு பலிபீடத்தை உருவாக்க வேண்டும். தேவன் விரும்புகிற மாதிரியான பலிபீடத்தை, சுத்தமான பலிபீடத்தை, செப்பனிடப்பட்டதான பலிபீடத்தை அவன் உருவாக்கி அதிலே பலி செலுத்தினால் தான் அந்த ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையான காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுவார். அவன் ஆராதனை செய்தான், பலி செலுத்தி கர்த்தரை ஆராதனை செய்தான். அவனுடைய கூடாரத்துக்குள்ளே பலி செலுத்துகிற அனுபவம் இருந்துச்சு. அவனுடைய கூடாரத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் இருந்துச்சு. ஆமென். இந்த காலத்துல பார்க்கிற மாதிரி ஆமென் ஆண்டவரை பாடுறது மட்டுமல்ல, ஆண்டவரை துதிக்கிறது மட்டுமல்ல, இந்த காலத்து லேட்டஸ்ட் வர்ஷிப் மாதிரி கிடையாது. அவன் மிகுந்த கண்ணீரின் மத்தியிலே தேவனுக்கு பலி செலுத்தினவன். மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலே, மிகப்பெரிய கேள்விக்குறியின் மத்தியிலே, ஆமென் கண்ணீரின் மத்தியிலே, சந்தோஷம் இல்லாத நேரத்தில், உஷ்ணமா இருக்கிறதான அந்த காலகட்டத்தில் அவன் கட்டின கூடாரத்தில் பலி செலுத்தினான். அதற்கப்புறமா கர்த்தர் அவன் தேவதூதர்கள் அவனை தேடி வந்து ஆசீர்வதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கிட்ட ஒரு ஆராதனை எதிர்பார்த்தார். எப்படிப்பட்ட ஆராதனை தெரியுமா? ஆமென். ஆபிரகாமே, உன்னுடைய ஏக சுதனா இருக்கிறதான உன்னுடைய ஒரே பிள்ளையை கூட்டிட்டு வந்து மோரியா மலைகளிலே நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு என்று ஆமென் ஆபிரகாம் இடத்திலே கேட்டுக்கொண்டான். ஆமென். 3 நாட்கள் பிரயாணம் மேற்கொள்ளுகிறான். அவனுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் எவ்வளவு கண்ணீரை தந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆமென். அவன் ஏதோ ஒன்றை இழக்க போகல. தனக்கான எல்லாவற்றுமா இருந்த தான் சொந்த பிள்ளை, ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையின் மேலே இழக்க தயாராகி அவனை ஆண்டவருக்காக பலி செலுத்த போனான். ஆபிரகாமுடைய கூடாரம் சாதாரணமானதல்ல. ஆனா ஆப்போசிட்ல பாருங்க, லோத்துனுடைய கூடாரம், அவனும் கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். அந்த கூடாரத்திலே அவன் பலி செலுத்தவில்லை. தேவன் இல்லாத ஒரு கூடாரத்தை நீங்க போட்டீங்கன்னா அது லோத்து போடுகிற கூடாரமாய் மாறிவிடும். ஆபிரகாமை சந்திச்ச அதே தேவதூதர்கள் ஆபிரகாமை சந்திச்சத கையோட போய் லோத்துவை சந்திக்க போறாங்க. சீக்கிரமா இந்த சோதோம் கோமாரா விட்டு நீ வெளியில ஓடிப்போ, உன் பிள்ளைகளை கூட்டிட்டு போ, மனைவியை கூட்டிட்டு போ. ஆமென். இந்த பட்டணத்தை கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி கந்தகத்தை வருஷிக்க பண்ணி அழிக்க போறாருன்னு சொன்னாரு. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம, தேவனுடைய ஆராதனை இல்லாம, தேவனை முக்கியத்துவப்படுத்தாம நீங்க கற்ற எந்த கூடாரமானாலும், அது 100 ரூபாய்க்கு மதிக்கத்தக்க கூடாரமானாலும், லட்சம் ரூபாய்க்கு மதிக்கத்தக்க கூடாரமானாலும், கோடி ரூபாய்க்கு மதிக்கத்தக்க கூடாரமானாலும் அது அக்கினிக்கிரையாய் போய்விடும். பிரியமானவர்களே, நீ போடுற சின்ன ஒரு டென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஆபிரகாமே, அதுக்குள்ள தேவனை கனம் பண்ணி அவருக்கு பலி செலுத்து. அங்க தேவதூதர்கள் சந்திக்க வந்து ஈசாக்கை தருவார்கள். அந்த ஈசாக்கு அவங்களுக்கு மட்டும் பிளஸிங்கா அல்ல, இன்னைக்கு வரைக்கும் நமக்கும், நாம ஆபிரகாமின் சந்ததிகள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மூலமா. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஆமென் ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்க வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஈசாக்கினுடைய சந்ததியில யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபினுடைய சந்ததியில யூதாவை கொடுத்தார். யூதாவின் சந்ததியில தாவீதை கொடுத்தார். அந்த தாவீதின் குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து என்கிறதான உன்னதமான தன்னுடைய குமாரனை பரலோகத்திலிருந்து பூமிக்கு உங்களுக்காக எனக்காக அனுப்பி தந்தார். இவ்வளவு மாபெரும் திட்டத்தை ஆபிரகாமுக்குள்ளும் அந்த சாராளுக்குள்ளும் கர்த்தர் வைத்து அப்படி கர்த்தர் பிளஸ் பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கடைசி நாள் கூட்டத்தில் உங்களோடு கூட ஒருத்தருடைய கூடார அனுபவத்தை பற்றி கர்த்தர் பேச சொன்னார். வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோபு என்கிறதான ஒரு உன்னதமான தேவனுடைய பக்தன். அவன் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாதுங்க. யோபு வந்து ஆமென் ஹிஸ்டாரிக்கல் புக்கில் அதை ஆட் பண்ணியிருந்தாலும் அதுதான் முதல்ல ஆட் பண்ணியிருக்க வேண்டிய புஸ்தகமா ஆதியாமத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவன் இந்த முற்பிதாக்கள் காலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்தவன் தான் இந்த யோபு. அவனை குறித்து, அவனுடைய கூடார அனுபவத்தை குறித்து ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையில உங்களோடு கூட பேசும்படி எத்தனைக்கிறார். நான் விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க?
வாஞ்சியா இருக்கீங்களா? கர்த்தருடைய வசனத்துக்காக வாஞ்சியுங்கள். அந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். அந்த வசனம் உங்களை நிலைநிறுத்தும். அந்த வசனம் உங்களை மட்டுமில்லை, உங்க சந்ததிகளை, உங்க குடும்பங்களை உயர உன்னதத்திலே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளலாம் யோபுனுடைய அந்த புஸ்தகத்தை. யோபு 29வது அதிகாரம். யோபு 29ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. நல்ல கவனிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். நல்ல கவனிங்க. என்னுடைய பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்பதாக யோபு பக்தன் இந்த இடத்துல சொல்லுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். யோபுனுடைய கூடாரத்துக்குள்ள, யோபுனுடைய கூடாரத்தின் மேல யோபுனுடைய அனுபவம், யோபுனுடைய குடும்பத்தினுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தின் மேல இருந்துச்சான். சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்கள நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவின் மேலும் அவனுடைய வீட்டார் மேலும் அவனுடைய குடும்பத்தின் மேலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. அப்படி தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். அந்த சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்ததுனால என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று வேதாமம் பதிவு செய்கிறது. மோசே அதை பதிவு செய்கிறார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். யோபுவினுடைய கூடாரம் ஒரு மகிமையான கூடாரம். யோபுவின் வீடு மகிமையான ஒரு வீடு. ஆமென். யோபு தங்கியிருந்த ஸ்தலம், அவனுக்கு இருந்ததான ஸ்தானம் ஒரு மகிமையான ஒரு கூடார அனுபவம். ஏன் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்த போது சர்வ வல்லவரே என்னோடு கூட இருந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். உற்சாகமா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் யார் யாரு கூட எல்லாம் இருக்கிறாரோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் எந்தெந்த குடும்பத்தில் வசிக்கிறாரோ அந்த குடும்பத்தில் தேவனுடைய ரகசிய செயல் உண்டாகும். இந்த வசனத்தினுடைய ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது. NKJV பைபிள் இதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. A friendly counsel of God. ரகசிய செயல்னா என்னன்னா தேவனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லி கவுன்சில். என்ன சொல்றது, இப்போ நான் வந்து தம்பிக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், இல்லை அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றார், பாஸ் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்லியா உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், ஒரு ஃப்ரெண்ட்லியா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? ஏன்னா அதட்டி சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா? நானும் வந்து உங்களை அதட்டி சொல்ல மாட்டேன், நீங்களே என்னை அதட்டி இதுதான் ஆலோசனை அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஒரு ஆலோசனை. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கிறதுனால தகப்பன் இருக்கிறாரு. ஒருவேளை நான் பிரசங்கிக்கும் போது என்னுடைய நடை உடை பாவனை வித்தியாசம் இருக்கலாம். ஆமேன். ஒருவேளை அவர் எனக்கு வந்து தம்பி நீங்கள் இதை மாற்றிக்கங்கப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிச்சோ அல்லது திட்டியோ என்னை வந்து டம்மி பண்ணி அப்படியெல்லாம் என்னை எதுவும் திட்ட மாட்டார் இல்லையா? அவர் என்ன தம்பி ஃப்ரெண்ட்லியாக உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். எத்தனை பேருக்கு சபையில் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நண்பன் சொல்லுகிறதான ஒரு ஆலோசனை. ஒரு நண்பன் எப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவான், அவனுடைய நல்லதுக்காக சொல்லுவார். அந்த மாதிரி யோபுனுடைய கூடாரத்துக்குள்ள ரகசிய செயல் இருந்து, நான் அப்படி என்ன தேவனுடைய ரகசிய செயல், அது அப்படி என்ன ரகசியம் அப்படின்னா அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஒரு நண்பனுடைய ஆலோசனை அந்த கூடாரத்தின் மேல இருந்துச்சாம். அந்த நண்பன் யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். எந்த ஒரு கூடாரத்தின் மேல் தேவனுடைய ஆலோசனை இருக்கிறதோ, எந்த குடும்பம் தேவனுடைய ஆலோசனையை அக்செப்ட் பண்ணுகிறதோ, எந்த ஒரு குடும்பம் தேவனுடைய ஆலோசனையை ஹம்பிளியா ஆமென் மிக தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிறதோ, வசனம் சொல்லுது ஆமென், நீதிமான்கள் என்னை குட்டும் போது அது எனக்கு எப்படி இருக்குமா சொல்லுங்களேன். ஆமென். என் தலைக்கு அது எண்ணெயை போல இருக்குமா. அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அது யாரா இருந்தாலும் சரி, யார் கர்த்தருடைய ஃப்ரெண்ட்லி கவுன்சிலிங்க ஆமென் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு சொல்லும் போது, யாராவது ஒரு விசுவாசியின் மூலமாகவோ அல்லது உங்கள் பிள்ளைகள் மூலமாகவோ, உங்கள் கணவன் மூலமாகவோ, உங்க மனைவி மூலமாகவோ, பாஸ்ரையா மூலமாகவோ,
நமக்கு ஒரு அன்பின் ஆலோசனை அவர்கள் நமக்கு சொல்லும் போது எந்த ஒரு குடும்பம் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிறதோ, எந்த ஒரு குடும்பம் தேவனுடைய ஆலோசனைக்கு தன்னுடைய கூடாரத்தை திறந்து வைக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த கூடாரம் ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கூடாரம் ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அப்பாவுடைய ரகசிய செயல் உங்க வீட்டு மேல இருக்கு. சொல்லுங்க, உங்க குடும்பத்து மேல அப்பாவோட ரகசிய செயல் இருக்கு. அப்பாவோட கவுன்சிலிங் உங்க மேல இருக்கு. நேரத்துக்கு நேரம் ஒரு ஆலோசனை அப்பா ஊழியர்களை கொண்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க குடும்பத்துல தேவ வசனத்தை கொண்டு ஒரு ஆலோசனை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்பாவுடைய ரகசிய செயல் என் குடும்பத்தின் மேல இருக்கிறதுனால தான் we are so blessed in the country. நாங்கள் இந்த தேசத்திலே இந்த ஜனங்கள் மத்தியில நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க காரணம், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க காரணம், எங்கள் சபை செல்வ செழிப்போடு கூட இருக்க காரணம், எங்க சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் இந்த குடும்பத்தின் மேல, இந்த கூடாரத்தின் மேல, இந்த ஊழியத்தின் மேல, இந்த சபையின் மேல தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். தேவனுடைய இடைபாடுதல் இருக்கிறது. தேவனுடைய டைரக்ட் கம்யூனிகேஷன் இந்த சபையில் இருக்கிறது. ஆமென். நம்முடைய குடும்பங்களுக்குள்ள அப்பாவுடைய டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆமென் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறபடினாலே we are so specialized. நாம் விசேஷமானவர்கள். அவன் சொல்றான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருந்தப்ப சர்வ வல்லவரே என்னோடு கூட இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். நான் சந்தோஷமா இருந்தேன். அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறான். நான் பட்டண வீதியில வாசலுக்குள்ள புறப்பட்டு போய் வீதியில என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது என்று சொல்லுகிறான். கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. அப்பா இருக்கிற கூடாரம் எவ்வளவு மகிமையானது. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். பாடலாமா? ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் தானே. அல்லேலூயா. அப்பா வாசமா இருக்கிற ஒரு கூடாரம், அப்பாவுடைய கவுன்சிலிங் இருக்கிறதான ஒரு கூடாரம், தேவனுடைய ஆலோசனை இருக்கிற ஒரு குடும்பம். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யோபுவினுடைய கூடாரத்தின் மேல ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால, ஆண்டவருடைய ஆலோசனை இருந்ததுனால, சர்வ வல்லவர் அவன் கூட இருந்ததுனால, அவன் குடும்பத்தோட இருந்ததுனால எவ்வளவு பெரிய மேன்மைகள். பயங்கரமான ஒரு சீமானாய் அவன் இருந்தான். அவனை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதுனா என்னன்னு தெரியுமா? ஒரு பொல்லாப்ப நல்லா கவனிங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஸ்மோக்கிங் பண்றவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் சிலர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், அதனால ஸ்மோக் பண்றதை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. சிலர் ரட்சிக்கப்படாதவங்களும் செயின் ஸ்மோக்கரா இருந்தவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இயேசுநாதரை பத்தி தெரியாது, சத்தியத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஸ்மோக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணாம இருப்பாங்க. அது ஏன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால ஸ்மோக் பண்றதை விட்டுட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால குடிக்கிறத விட்டுட்டோம்.
நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால விபச்சாரம் பண்றதை நிப்பாட்டிட்டோம், மனம் திரும்பிட்டோம். ஆனா ரட்சிக்கப்படாதவர்களும் அவங்க ஸ்மோக் பண்றதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, குடிக்கிறத நிப்பாட்டி இருக்கிறாங்க, தப்பு பண்றதெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பயந்து இந்த பொல்லாப்பான காரியத்தை செய்ய மாட்டாங்க. துன்மார்க்கர் தேவனுக்கு பயந்து அதை விடல. நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என் லங்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். நான் கோட்டரா குடிச்சிட்டு இருந்தேன்னா என் குடலெல்லாம் அழுகி போயிடும், நான் கூடி சீக்கிரத்தில் செத்து போயிடுவேன். நான் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருந்தா வராத வியாதியெல்லாம் நான் சீக்கிரமா மண்டை போட்டுருவேன். அதனால அந்த விளைவுகளுக்கு பயந்துட்டு குடிக்காம இருப்பாங்க, விளைவுகளுக்கு பயந்துட்டு ஸ்மோக் பண்ணாம இருப்பாங்க, விளைவுகளுக்கு பயந்துட்டு தப்பு பண்ணாம இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்ல, அவர்கள் தேவனுக்கு பயப்படுறதுனால ஸ்மோக் பண்ணாம இருப்பாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவங்க தேவனுக்கு பயப்படுறதுனால தப்பு பண்ணாம இருப்பாங்க. இங்க எல்லா ரெவரன்ஸும் யாருக்கு போகுதுன்னா ஆண்டவருடைய தேவனுக்கு தான் போகுது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஏதோ அதனுடைய இம்பாக்ட் விளைவுகளை பார்த்து அவன் பொல்லாப்பு செய்யாம இருக்கிறது இல்ல, அவன் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற என் பிள்ளை எனக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருக்கிறான் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவனுடைய கூடாரம் ஒரு மகிமையான கூடாரம். அவனுடைய கூடாரம் தேவ பிரசன்னம் நிறைஞ்ச ஒரு கூடாரம். அவனுடைய கூடாரம் சர்வ வல்லவரே அவங்க கூட இருக்கிறதான ஒரு அனுபவம். அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆமென். 1 2 இல்லைங்க, 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. 1 2 ஒட்டகம் இல்ல, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களை கொடுத்து கர்த்தர் அவனை செல்வ சீமானாய் வச்சிருந்தார். அவர் கால் கழுவுன்னு நினைச்சா அங்க நெய்யை ஊத்தி வச்சிருப்பாங்களா, அவர் தண்ணி எடுத்து காலை கழுவுறதுக்கு பதிலாக நெய் எடுத்து தான் காலை, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரன் யோபு. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா இந்த அளவுக்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு நான் சொல்லணும், யோபுனுடைய கூடாரம் ஸ்பிரிச்சுவல், அதாவது எக்கனாமிக்கலா, பொருளாதார ரீதியா, ஆமென், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால் அவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய குவாலிட்டி, அவன் மட்டும் உத்தமனா இல்ல, அவன் மட்டும் சன்மார்க்கனா இல்ல, அவன் மட்டும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அல்ல. அவன் என்ன பண்ணுவான்னா, பாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஜப குறிப்பை ஜபத்தில் அவங்க வழி நடத்தினாங்க. என்ன குறிப்பு ஞாபகம் இருக்கா? எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு? உங்களுடைய சந்ததிகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். யோபு அதுல ரொம்ப கருத்தும் கண்ணுமா இருப்பான், கண்ணும் கருத்துமா இருப்பான். எப்படி தெரியுங்களா? ஆமீன். ஒவ்வொரு முறையும் பசங்களுடைய வீட்டுல அப்பப்ப விருந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அண்ணமாருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய 3 தங்கச்சி இருக்காங்க இல்லையா, 3 தங்கச்சிங்களையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஆமீன். எல்லா வீட்டுல கூப்பிட்டு என்ன செய்வான்? விருந்து வச்சு அவங்க சகோதரர்களா ஒற்றுமையா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். அவன் ஒரு கூட்டு குடும்பமா ஒரு குடும்பத்தினால் வாழ முடியுதா? முடிய மாட்டேங்குது. ஒரு அண்ணனையும் ஒரு தம்பியும் வச்சுமே வீட்டுக்குள்ள உங்களால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, சமாளிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு அக்காலையும் ஒரு தங்கச்சியை வச்சு உங்களால சமாளிக்க முடியல. அவங்க யோபுவோட வீட்டுல 10 பேர், அவங்களுக்குள்ள என்ன ஒரு பாசம், என்ன ஒரு நேசம். ஆமேன். அவங்க விருந்து செய்வாங்க. எதுக்குன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஆமேன். அண்ணன் தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து செய்யணும். இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஆசை அவங்களுக்கு. அப்போ யோபுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்னா, அவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்றாங்க, சந்தோஷமா என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனா ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சிருப்பாங்களோ? அவங்க செய்யல. ஆனா ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ? அந்த பிள்ளைகள் இருதயத்தில் தேவனை தூஷிக்கவில்லை. ஆனா யோபுவுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் அவங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவங்களுடைய பரிசுத்தத்திற்காக அவங்களுக்காக ஒவ்வொரு பேர் முறைமையின்படி சர்வாங்க தகன பலி செலுத்துவான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நீங்களும் நானும் கர்த்தர் இருக்கிற குடும்பமானால், கர்த்தர் வசிக்கிற கூடாரமானால், தேவனுடைய ஆலோசனை விளங்குகிற கூடாரமானால், தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய குடும்பத்தின் மேல இருக்குமானால், you will take care of your children. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவீர்கள். பாஸ்டர் சொன்னார், ஒருவேளை உங்க குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். 10 பிள்ளைகளையும் அவன் டேக் கேர் பண்ணினான். அவன் உலகத்திலேயே 1ஆம் நம்பர் பணக்காரங்க, இருந்தாலும் தன் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். தன் பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவனாய் இருந்தான்.
ஐயோ நான் மட்டும் ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமா இருந்தால் போதாது, ஐயோ நான் மட்டும் கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருந்தா போதாது, ஐயோ நான் மட்டும் தேவனை தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா நான் மட்டும் இருக்க கூடாது. என் 10 பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படணும், என் 10 பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கணும். என் 10 பிள்ளைகளை குறித்து எங்க அப்பா, என் தெய்வம், என் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் என்னை குறித்து சாட்சி சொன்ன மாதிரி என் பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, ஒருவேளை தெரியாம என் பிள்ளை தப்பு செஞ்சிருந்தா, தெரியாம என் பிள்ளை போய் பேசியிருந்தா, தெரியாம உமக்கு பிரியமில்லாத விஷயத்தை செஞ்சிருந்தா, தயவு செஞ்சு என் பிள்ளைகளை மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக அவன் சர்வாங்க தகன பலி செலுத்துகிற தகப்பன் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளைங்க நல்ல ஒரு அந்தஸ்துக்கு உயரணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்க சந்ததி எல்லாம் உயர்ந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்கல்ல. Have you ever prayed for their holiness? நீங்கள் என்றைக்காவது உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கிற உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக நீங்க ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளை பயமுறுத்துவோம். அவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க தப்பு பண்ண மாதிரி அவங்களை குறித்து குத்தி அவங்க கிட்ட தான் பேசி நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வெறுப்பை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் முழங்கால் படிட்டு என் பிள்ளையினுடைய பரிசுத்தத்துக்காக நான் ஜெபம் பண்றேன், எனக்கு தெரியலப்பா அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ செய்யலையோ எனக்கு தெரியாது, ஒருவேளை இருதயத்துல உங்களை கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சிருப்பாங்க, ஒருவேளை ஆகாமிய கூடாரத்துக்குள்ள என் பிள்ளைங்க போயிருப்பாங்கப்பா, நான் உங்களுக்கு முன்னாடி உத்தமமா இருக்கேன், நான் பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலகுறேன், அதே மாதிரி என் பிள்ளைகளை பரிசுத்தமா இருக்கணும்னு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்க பிள்ளைகளின் பரிசுத்தத்திற்காக ஜெபித்திருக்கிறீர்கள்? உங்க பிள்ளையா சாட்சியா வாழணும், ட்ரெஸ் கோட்ல உங்க பிள்ளைங்க சாட்சியா வாழணும், பரிசுத்த வாழ்வில என் பிள்ளைங்க சாட்சியா வாழணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஒரு சாட்சி என் வாழ்க்கையிலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா ரொம்ப கண்டிப்புள்ளவரா இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கண்டிப்புள்ளவரா இருப்பார். அவர் எந்த அளவுக்கு கண்டிப்புள்ளவரா இருந்தார்னா, ஸ்கூலுக்கு போகும்போது எங்க ஸ்கூல் பேக்ல, என்னுடைய ஸ்கூல் பேக்லையும் என் தங்கச்சியோட ஸ்கூல் பேக்லையும் ப்ளூ கலர் கிதியன்ஸுடைய புதிய ஏற்பாட்டு பைபிளை வச்சு அனுப்பிடுவார். அவர் சொல்லுவார், இன்டர்வல் டைம் விடும், லஞ்ச் டைம் வரும், ஈவினிங் இன்டர்வல் டைம் வரும், ஆமென், எல்லா குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க பைபிளை எடுத்து உட்கார வச்சு படிக்கணும், உட்கார்ந்து படிக்கணும். எங்கனால ஓபி அடிக்க முடியாது, நான் படிச்சேன்னு எங்க அப்பாட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நான் பைபிள் படிக்கலைன்னா என் தங்கச்சி போய் எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவா, இவன் பைபிள் படிக்கல இன்னைக்கு அப்படின்னு. அவ படிக்கலைன்னா நான் போய் போட்டு கொடுத்துருவேன், இவ வந்து பைபிள் படிக்கல இன்னைக்கு சொன்னா மிரட்டிட்டு விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா சொல்ல வரைக்கும் நாங்க தோப்பு கரணம் போடணும். நீ பைபிள் படிக்கலையா இன்னைக்கு ஸ்கூல்ல நின்று ஓரமா நின்று தோப்பு கரணம் போடு. கடைசியில் அவரே மறந்துடுவார், நம்ம மகனை நம்ம தோப்பு கரணம் போட சொன்னா மறந்துட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வருவார், சரி போன்னு சொல்லுவார். ஸ்கூல்ல இன்டர்வல் டைம்ல ஒரு 15 நிமிஷம் கேப் கிடைக்கும். எல்லா குழந்தைகளும் விளையாடும்படி எப்படா பெல் அடிப்பாங்கன்னு அப்படியே நின்றுகிட்டு இருப்பாங்க. பெல்லு 2 பெல்லுக்கு ஒரு பெல் அடிச்சதையுமே உள்ள எவனும் இருக்க மாட்டான், வெளியில ஓடிடுவான். நான் பைபிள்ல புதிய ஏற்பாட்டை தேடிக்கிட்டு ஆமென் எங்க காம்பவுண்டுக்குள்ள ஆமென் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அந்த ஸ்டெப்புக்கு கீழே உட்கார்ந்து ஆமென் புதிய ஏற்பாட்டை எடுத்து நான் படிச்சேன். என் தங்கச்சி படிச்சா, இன்னைக்கு கர்த்தர் என்ன ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எந்த அளவுக்கு கண்டிப்புள்ளவர்களா இருக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அவங்களுடைய படிப்புக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ சிரத்தையோடு என் பிள்ளை நான் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறீர்கள். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, அவங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்கு, அவங்களுடைய அர்ப்பணிப்புக்கு, அவங்களுடைய ஆவிக்குரிய தாகத்துக்கு, அவர்கள் தேவனுடைய கூடாரத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீர்கள்? அட்லீஸ்ட் யூ ஷுட் ப்ரே ஃபார் தெம். அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஜெபிக்கவாது செய்யணும், அவங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காய் ஜெபிக்கணும். உள்ளத்துல கூட தப்பு பண்ணியிருந்தா கர்த்தர் அவங்க மேல பிரியமா இருக்க மாட்டார்ல. வெளியரங்கமா செய்யற தப்பு உங்களுக்கு தெரியும், உள்ளத்துக்குள்ள பிள்ளைங்க செய்யற தப்பு உங்களுக்கு தெரியுமா? உள்ளத்துல தேவனுக்கு விரோதமாய் தேவனை தூசிக்கிற தூஷணங்கள் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஏன் அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்க? ஜெபியுங்கள். உங்க பிள்ளைகளை நல்ல ஸ்தானத்திலே, ஆவிக்குரிய ஸ்தானத்திலும் நிறுத்துவார், உலக பிரகாரமான ஸ்தானத்திலும் நிறுத்துவார். ஆவிக்குரிய ஸ்தானத்துல சாட்சியாய் கர்த்தர் வைப்பார், சாட்சியா பயன்படுத்துவார். சந்ததிகளை மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனுடைய வீடு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வீடு. தன்னுடைய பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்க வேண்டும் என்று அவனுடைய கூடாரம் எங்கும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகள் எங்கும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்.
எந்த ஒரு சின்ன விஷயத்திலேயே ஆண்டவருடைய மனசு கஷ்டப்பட்டுற கூடாது. புதிய ஏற்பாட்டில் தான் இந்த சத்தியம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாரு. அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்திடாதீங்கன்னு. ஆமென். லேட்டரா நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா, அது புதிய ஏற்பாட்டு சத்தியம். ஆனா பழைய ஏற்பாட்டுல அதுவும் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்படாத காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யோபு, அவன் மனசுல தெய்வம் யார் என்றே தெரியாது. அந்த யெகோவா தேவன், வெளிப்படுத்தப்பட்ட யெகோவா தேவன் மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்த அந்த யோபுவுக்கு அவருடைய மனசு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சர்வ வல்லவர் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அதனால எவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க முடியுமோ, எவ்வளவு கவனமா இருக்க முடியுமோ, என் குடும்பத்துக்குள்ள நாங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமா குடும்பமா இருக்க முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தவன் யோபு. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன், சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்திற்கும் ஆமென் கூடார அனுபவத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள்? நம்முடைய குடும்பம் பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று எத்தனையோ சிரமப்பட்டு முயற்சிகளை எடுக்கிறோமே. நம்முடைய குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு வளருவதற்கு, இன்னும் நம்மை படைத்த அந்த தெய்வத்தினுடைய அந்த கூடார அனுபவத்திற்கு, இந்த கூடாரத்தில் என் பிள்ளைங்க வரமாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிற அந்த தேவ பிரசன்னத்துக்கு கொஞ்சமாயிலும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போறதுக்கு என்ன பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். பரிசுத்தத்துக்காக என்ன பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளும் நீங்களும் குடும்பமும் சாட்சியாய் வாழ்வதற்கு நீங்கள் என்ன பிரயாசம் எடுத்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவேன், அப்ப தெரியும் நீங்க ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரிஸ்க் எடுக்கணும், நீங்க ஏன் உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரியும், ஓ இவ்வளவு முக்கியமானதா தேவனுடைய கூடார அனுபவத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டியது, பிள்ளைகளையும் சேர்த்து பிரவேசிக்க பண்ணுவது, பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவது, பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துவது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா என்று இனிமேல் நான் சொல்ற வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு புரிய வரும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆமென். தேவன் சர்வ வல்லவர் கூட இருந்தார். ஆனா இது பிசாசுக்கு பொறுக்கவே பொறுக்காது. இவ்வளவு ஒரு நல்ல ஆசீர்வாத குடும்பம் பிசாசுக்கு பொறுக்குமா? சொல்லுங்களேன் பாஸ்டர். பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற விசுவாசிக்கே பொறுக்காது பாஸ்டர், பிசாசுக்கு எப்படி பொறுக்கும்? ஊழிய வளர்ந்துட்டா, நம்ம சபை வளர்ந்துட்டா பக்கத்துல இருக்கிற சபைக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஒரு விசுவாச குடும்பம் நல்ல ஒரு பொருளாதாரத்துல முன்னேறி வந்துட்டா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பொறாமப்பட்டுறாங்க. எங்க ஊர்ல ஆமென் என்னன்னா, இந்த மாதிரி பொறாமப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆளவே முடிச்சிருவாங்க. எப்படின்னு நினைக்கிறீங்களா? கத்தி கப்படாவையெல்லாம் வச்சிடல, நீட்டா போய் ஒரு மந்திரவாதியை பார்ப்பாங்க, கொஞ்சோண்டு செலவு பண்ணுவாங்க, மந்திரவாதம் பண்ணுவாங்க. ஒரு வாரம் அல்லது ஒரு மாசம் அந்த குடும்பத்தில் நல்லா சம்பாதிக்கிற ஆள் செத்து போயிடுவாரு. அந்த குடும்பம் அனாதையாக்கப்பட்டுரும். அப்படி என்னையா அவர் சம்பாதிச்சிட்டாரு, மாட மாளிகை கட்டிட்டாருன்னா கிடையாது. டெய்லி ஒரு 300 ரூபா கூலி வாங்குறதுல ஒரு 100 ரூபா சேர்த்து வாங்கியிருப்பார், அவ்வளவுதான். 400 ரூபா சம்பாதிச்சிருப்பார். இப்படி பொறாம பிடிச்ச மக்கள் தான் கூட நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள். நாம் வளர்றது பொறுக்கவே பொறுக்காது, நம்ம நல்லா இருக்கிறது பொறுக்கவே பொறுக்காது. யோபு வாழ்ந்த நாட்கள்ல மற்ற மனுஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனா பிசாசுக்கு பொறுக்கவே இல்லை. பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது பிசாசுக்கு பொறுக்காது. உங்க கூடாரத்துக்குள்ள தேவன் பிரசன்னமா இறங்கி வந்திருக்கிற அந்த கூடார அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அது பிசாசுக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஏன் தெரியுமா? எப்படியாவது அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரணும், எப்படியாவது வெள்ளத்தை அனுப்ப வேண்டும், எப்படியாவது ஒரு பெரு வெள்ளத்தை நாம் அனுப்ப வேண்டும், எப்படியாவது அந்த குடும்பத்தை சேதப்படுத்தி விட வேண்டும் என்று பிசாசு முற்பட்டு கொண்டே இருக்கிறான். நான் காலையில சொன்னேன், ஆமென், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். உங்களை எந்த நேரத்திலும் கீழே விழ பண்ண வேண்டும். நீங்க நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்றது வளர்றது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் பொறாம பிடிச்சவன். அவன் வந்து பார்க்கறான், யோபு வந்து பார்க்கறான், ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் தெரியுங்களா? அந்த கூடாரத்தின் மேல தேவனுடைய தயவு இருந்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, பிசாசு சொல்றான், நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் என்ன அடைச்சு வச்சிருக்கிறீங்க? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கூடாரத்துல தேவனுடைய ரகசிய செயல் மட்டும் இருக்கிறது இல்ல,
தேவனுடைய ரகசிய செயல் மட்டுமல்ல, அங்க சர்வ வல்லவரே கூடிக்கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்துல. அவனுடைய பிள்ளைகள் அவனோடு கூட சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல சத்துரு அந்த வீட்டை கண்ணமிட்டு விடக்கூடாது, சத்துரு அந்த சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது. ஆமென். அந்த குடும்பம் யோபு பிரயாசப்பட்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறான். யோபு பிரயாசப்பட்டு இத்தனை சொத்துக்களை சம்பாதிக்கிறான். இந்த குடும்பம் ஒன்னில்லாம போயிடக்கூடாது. அதனால நான் வாசமாயிருக்கிறேன் யோபுவின் கூடாரத்தை சுற்றிலும், அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நான் வேலி அடைத்து வச்சிருக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் குடும்பத்தை சுத்தி கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறார் மகனே. தேவன் வாசமாயிருக்கிற குடும்பத்தில், ஆமென், பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு கூடாரத்திலே, தேவன் வாசமாயிருக்கிற கூடாரத்திலே, தேவன் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிற ஒரு வீட்டை, ஒரு குடும்பத்தை, ஆமென், அவங்களுடைய பிள்ளைகளை பிசாசு தொற்றக்கூடாது, பிசாசு அந்த சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது பாருங்க. அதனால அந்த குடும்பத்தை சுற்றிலும் அப்பா வேலி அடைச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆனா பிசாசு அதோட விட மாட்டான் பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட போய் இப்ப என்னன்னா, எங்க போய் முட்டி மோதினாலும் அங்க கேப் இல்லை. யோபுனுடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியல, யோபுனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியல. நேரா போய் ஆண்டவருடைய காலிலேயே விழுந்துட்டான். ஆண்டவரே, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கப்பா. அந்த கேட் நீங்க சுத்தி வேலி அடிச்சு வச்சிருக்கிறீங்களே, அந்த வேலியில அந்த கேட்டை மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்களேன், அப்புறம் தெரியும் இந்த யோபு யாருன்னு உங்களுக்கு அப்படின்னு போய் மூட்டி கொடுக்குறான். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக விரும்பல. நான் சொல்றேங்க, தேவன் ஒரு குடும்பத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தை வேலி அடைக்கிற தெய்வம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாசிக்கலாமா? யோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து, நல்ல கவனிங்க, அந்த வீட்டின் அந்த கூடாரத்தின் 4 முனைகளிலும் வந்து அது பிள்ளைகளின் மேல விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் என்று யோபுவுக்கு செய்தி வருகிறது. யோபு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சொல்லுகிறான். அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ, இந்த ஆண்டவரை நம்பி எல்லாம் வீணா போச்சே அப்படின்னு சொல்லல. அவன் சொன்ன முதல் வார்த்தை, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் நான் அவ்விடத்துக்கு போவேன். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏப்பா, இவ்வளவு உத்தமமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், அவனுடைய கூடாரம் சர்வ வல்லவரே தங்கி இருந்த ஒரு கூடாரம், ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு யோபுனுடைய குடும்பத்திற்கு. இந்த பாதுகாப்பு எப்படியா போச்சு? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீதிமானா இருக்கிறவங்களுக்கு சோதனைகளை கர்த்தர் அனுமதிச்சா தான் சோதனைகள் வரும், இல்லைன்னா பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. நான் இதுல இருந்து என்ன பிரசங்கம் பண்ண விரும்புறேன்னா, ஒரு கூடார அனுபவம்னாலே தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் தான். அதுதான் கூடார அனுபவம். யோபு எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்றான், அப்பாவுடைய ரகசிய செயல் என் குடும்பத்துல இருந்துச்சு, சர்வ வல்லவரே எங்க கூட இருந்தாரு, அவர் எங்க கூட இருக்க வரைக்கும் என் பிள்ளைங்க என்னை குறித்து சூழ்ந்து நல்லா இருந்தாங்கப்பா. ஆனா என்னைக்கு என் தேவன் சற்று கண்ணை மறைச்சுக்கிட்டாரோ, அன்னைக்கு வேலையா என்னுடைய எல்லா சொத்துக்களும் என்னை விட்டு போயிருச்சு. என்னைக்கு கர்த்தர் சர்வ வல்லவர் என் குடும்பத்தை விட்டு போனாரோ, என் பிள்ளைகள் 10 பேரும் செத்து போனார்கள். நான் இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்றேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்த போது எப்போதும் அவருடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்து கொண்டே இருந்தார். எப்போதும் செவி கொடுத்தார். அவர் ஃபாஸ்டிங் இருந்தப்ப கூட தான் தேவதூதர்களை அனுப்பிச்சிட்டு அவரை தேற்றினார், உணவு கொடுக்க சொன்னார், அவருடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார். ஆமென். லாசரு உயிரோடு எழுப்பும் போது கூட அவர் சொல்ல, ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீங்க எப்பவும் பதில் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சித்த அப்பாவுடைய அந்த பிதாவானவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்க விரும்புவார். அவர் மாம்சத்தில் இருந்த போது கூட அந்த மகிமையை ஒரு டைம் ட்ரையல் பார்த்தாரு. அவர் மறுரூப மலைக்கு போய் தன்னுடைய நேசமா இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்களுக்கு முன்னாடி மறுரூபமாகிறார்.
மறுரூபமானதையுமே அவங்க சொல்றாங்க. மோசேயும் எலியாவும் பார்க்கறாங்க, தரிசனத்துல தெரியுறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உண்டாகுது. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமா போட்டு நம்ம இங்கேயே இருந்துடலாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு கூடாரத்தின் மகிமை அந்த இடத்தை நிரப்பிட்டு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவ்வளவு பெரிய மேன்மையான அனுபவத்தை விட்டு தான் இந்த பூமிக்கு ஏசப்பா வந்தாரு. பிதாவானவர் அவர் சொல்றாரு, பிதா என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடவே இல்லை. என் பிதா என்னை அனுப்பினார்ல இந்த பூமிக்கு, என்னை அவர் ஒருபோதும் தனியா இருக்க விட்டதே கிடையாது. நான் எப்ப அவருடைய மடியிலேயே தான் இருப்பேன். ஆனா இந்த சிலுவையில தொங்கும் போது மட்டும், ஏன்பா என்ன கைவிட்டீங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நான் சொல்லட்டுமா, தேவன் கைவிட்டால் இயேசுவாவே இருந்தாலும் சிலுவையில பிசாசு அவரை அடித்து விடுவான். தேவன் விலகி சென்று விட்டால் அது எவ்வளவு பெரிய உத்தமனான யோபுவா இருந்தாலும் சரி, என்னதான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஆமென் தேவனுடைய மனுஷனாகிய யோபுவா இருந்தாலும் சரி, தேவன் சற்று தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டால், உன்னுடைய கூடாரத்தை விட்டு தேவன் தம்முடைய பார்வையை சற்று திருப்பிக் கொண்டால், அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எல்லாவற்றையும் இழந்து போனான் யோபு. ஏன் இயேசுவாவே இருந்தாலும் தேவன் சற்று தன்னுடைய முகத்தை இயேசுவை விட்டு திருப்பிக் கொண்டபடினாலே, ரோட்ல போறவன் வர்றவெல்லாம் அவருடைய முகத்திலே காரி துப்புகிறான். ஆமென் ஆமென். போர் சேவர்கள் அவரை கன்னத்தில் அறைகிறார்கள். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை வச்சு அடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய தகப்பன் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். சிலுவையின் வரும்போது அவரை கைவிட்டு விட்டார் பிதாவானவர். நான் 2 உதாரணத்தை சொன்னேன். யோபுனுடைய வாழ்க்கையில தெய்வம் முகத்தை மறைத்து கொண்டால் பிசாசு வந்து உள்ள என்னென்னலாம் பண்ணுவான்னு நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். இயேசுவினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சில நேரம் தேவன் சிலுவையில் அவரை கைவிட்ட உடனேயுமே பிசாசு என்னென்னலாம் அவரை பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்த முடியுமோ அத்தனையும் இயேசுவுக்கு பண்ணிட்டான். இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்களும் நானும் ஏமாத்திரம். அப்பா என் குடும்பத்தை விட்டு போயிட்டா, நீங்களும் நானும் ஏமாத்திரம். தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டால் இயேசுவுக்கே அந்த நிலைமை என்றால், தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டால் யோபுவுக்கு, உத்தமனாய் வாழ்ந்த அந்த யோபுவுக்கு, பரிசுத்தத்தை அதிகமாய் வாஞ்சித்த அந்த யோபுவுக்கு அந்த நிலைமைனா, என் குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் கைவிட்டுட்டார்னா, என் குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டால், கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிற பிசாசு உள்ள வந்தா என்ன நடக்கணும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு மொத்தத்தை அடிச்சு போடுவான். அவன் அதுக்காக ஒரு பெரு வெள்ளத்தை தான் கையில வச்சிருக்கிறான். பெரிய ஒரு காற்றை, ஒரு பெருங்காற்றை தன் கையில் பிசாசு வச்சிருக்கிறான். எதற்கு தெரியுமா? உன் வீட்டை இடிச்சு தள்ளணும். உன் வீட்டை இடிச்சு உன் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும். ஒரு பெருங்காற்றை அனுப்பி 4 மூலைகளிலும் அடிக்க வைக்க விட வேண்டும். உன் வீடு கீழே விழ வேண்டும். உன் கூடாரம் காற்றில் பறந்து போக வேண்டும். சமாதானமா இருக்கும் உன் கூடாரம், ஜெபம் நிறைந்த உன் கூடாரம், பரிசுத்தம் நிறைந்த உன் கூடாரத்தை பிசாசானவன் எப்படியாவது பெருங்காற்றில் ஆமென் விரட்டி அடித்து தள்ள வேண்டும் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருக்கிறான். இப்ப வாசிக்கலாமா? சங்கீதம் 124வது சங்கீதம் 4-5 வசனங்களை சத்தமாய் வாசியுங்கள். சங்கீதம் 124:4-5. அப்பொழுது பாருங்களேன், கர்த்தர் மட்டும் நமது பக்கத்தில் இராவிட்டால் தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. ஏன்னா வாசிங்களே அடுத்த வசனத்தையும், நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நீங்களும் நானும் ஏன் கிருபை பெற்றிருக்கிறேன் தெரியுமா? அந்த பிசாசு கையில ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமா கையை தட்டி.
ஆமென், பிசாசுனுடைய கைக்கு, அவனுடைய இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத ஆண்டவர். அதனால தாங்க நம்முடைய வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். தேவன் மட்டும், ஆமென், ஆண்டவர் மட்டும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய கூடாரத்தின் மேலே ரகசிய செயலாய் அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து, சர்வ வல்லவரே நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போன்று இருக்கும். ஆனால் ஒருவேளை தேவன் தம்முடைய முகத்தை சற்று திருப்பி கொண்டால், ஒருவேளை பிசாசு உள்ள போகட்டும் அப்படின்னு யோபுனுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்த மாதிரி நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் அனுமதி பிசாசுக்கு கொடுத்து விட்டால் மொத்தத்தையும் உருவிட்டு போயிருவான் பிசாசு. இதனாலதான் உன் கூடாரம் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற கூடாரமா இருக்கணும். இதனாலதான் உங்க கூடாரத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும்னு சொல்றேன். இதனாலதான் உங்க கூடாரத்துக்குள்ள தேவனுடைய ரகசிய செயல் இருக்கணும்னு சொல்றேன். இதனாலதான் உங்களுடைய கூடாரத்தின் மேல தெய்வீக ஆலோசனை இருக்கணும்னு சொல்றேன். இதனாலதான் உங்க குடும்பத்துக்குள்ள தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கணும்னு சொல்றேன். இதனாலதான் நீங்க வேலைக்கு போற இடத்துல, நீங்க போகிற எவ்விடத்திலும் தேவ பிரசன்னத்தை கூடவே நீங்க வச்சிருக்கணும். அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து கொண்டே இருக்கணும். உன் வழிகளில் எல்லாம் நீ கர்த்தரை நினைத்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி ஒருவேளை அவர் உங்களை விட்டு தூரம் போனால் உங்களுடைய குடும்பம் அடிக்கப்பட்டு போய்விடும். ஏனென்றால் பிசாசு ஒரு பெரு வெள்ளத்தை வைத்திருக்கிறான். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா 6:48. நல்லா கவனிங்க. ஆழமாய் தோண்டி, உங்க கூடாரம் எப்படி இருக்கணும்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்க கூடாரம் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஆவிக்குரிய கூடார அனுபவம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏதோ மணலின் மேல கட்டப்பட்ட கூடாரமா, மணலின் மேல கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்க கூடாது. வசனம் சொல்லுது, நீங்கள் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. நல்லா கவனிங்க. பிசாசு அனுப்புகிற பெருவெள்ளம், பிசாசு அனுப்புகிற பெருங்காற்று யோபுனுடைய குடும்பத்தை, யோபுனுடைய பிள்ளைகளை சாகடிக்கணும்னு அவங்க கூடியிருந்த வீட்டு மேல பிசாசு ஒரு பெருங்காற்றை அனுப்பினான் பாருங்களேன். அந்த பெருங்காற்றும் பெருவெள்ளத்தையும் பிசாசு உங்க குடும்பத்துக்கு நேராய் வீசி அடிக்கும் போது உங்களுடைய கூடாரம் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் இடப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய கூடார அனுபவம் மேலோட்டமா இருக்கக்கூடாதுங்க. உங்க கூடார அனுபவம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய கூடார அனுபவம் இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வைக்கும் போது மட்டும் இருக்கக்கூடாது. மீட்டிங்ஸ் வைக்கும் போது மட்டும் நான் பாடுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கொஞ்சம் வெளியில போயிட்டேன்னா பழைய குருடி கதவை திருடிங்கிற மாதிரி பழைய அனுபவங்கள், பழைய பாவங்கள், பழைய சினிமா, பழைய டிராமாஸ், பழைய சீரியல்ஸ், இப்படி நம்முடைய வாழ்க்கை போச்சுன்னா நீங்க ஆழமா தோண்டி கற்பாறையின் மேல அஸ்திபாரம் இடப்பட்ட கூடாரம் கிடையாது. அப்படி ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்ட யோபுனுடைய கூடாரமே தேவன் இல்லைங்கும் போது அது ஒண்ணுக்கு இல்லாம போயிருச்சு. 10 குழந்தைகள் செத்து போனார்கள். நீங்களும் நானும் ஆழமாய் தோண்டி ஆமே நம்முடைய வீட்டை, கூடாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், முளைகளை உறுதிப்படுத்துவோம். ஏன் தெரியுமா? பிசாசு ரெடியா இருக்கிறான் நம்மளை அடிக்கணும்னு. என்னதான் பிசாசு வெள்ளத்தை அனுப்பட்டுமே, என்னதான் பிசாசு போராட்டங்களை அனுப்பட்டுமே, ஆமென். ஏசாயா 59:19 படி சத்துரு வெள்ளம் போல பிசாசு நமக்கு விரோதமா வரும்போது ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிசாசு வெள்ளம் போல ஏன் வருகிறான்? உன் வீட்டை கீழே தள்ள வேண்டும், உன் கூடாரத்தை கீழே தள்ள வேண்டும், பாவத்தை செய்ய வச்சு உன் கூடாரத்தை கீழே விழ தள்ள வேண்டும். உன்னுடைய ஆமென் அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் இல்லாம பண்ணணும். ஆமென். நீ உன்னுடைய கூடாரத்தை காய்ச்சல பறக்க விடணும் பிசாசு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். Never allow him to do. ஒரே ஒரு வழி, நீங்க பிசாசு உங்களுடைய வீட்டை தொடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்பாவை எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. இப்ப இயேசுவை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் விட்டது அது உங்களுக்கு எனக்காக தான். அவர் அதை பண்ணாம விட்டுருந்தாருன்னு வைங்களேன், நம்மளாம் இன்னைக்கு நரகத்துல தான் இருந்திருப்போம். நம்மளாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அது விட, அதாவது தன்னுடைய குமாரனை கைவிட வேண்டிய அவருக்கு அந்த இக்கட்டு இருந்துச்சு. ஏன்னா தான் குமாரனை விட என்னை ஆண்டவர் அதிகமா நேசிச்சார். அதனால அவர் உங்களுக்காக எனக்காக கிருபையா தன் பிள்ளையவே சிலுவையில விட்டுட்டு நம்ம மேல கண்ணை வச்சிருந்தார். என்னையாப்பா கைவிட்டீங்க நேசப்பா கேட்கும் போது பிதாவானவர் மனசுல நினைச்சிருப்பாரு, உன்னை கைவிட்டிருக்கலாம், உன்னை கைவிட்டதுனால என் பிள்ளைகளை நான் கரம் பிடிச்சிருக்கிறேன், அவங்க ஏதேன் தோட்டத்துல இழந்த உறவை நான் பரலோகத்துல திருப்பி தர போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஏசப்பாவை கண்டுக்காம விட்டுட்டார். அந்த சின்ன காப்புல பிசாசு ஆடுன்னு ஆடிட்டானுங்க. மரணத்தை ருசி பார்க்க வச்சுட்டான் பிசாசு. யோபுனுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். ஆமென். கொஞ்சம்
பிசாசுக்கு கர்த்தர் இடம் கொடுத்தார். நீ போப்பா, சரி நீ கேட்டுக்கிற, ஆனா என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ என்ன பாருங்க. அது ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டான். நம்மளாம் அப்படி நடப்புமான்னு தெரியாது. ஒரு வகையில பிசாசு நம்ம குடும்பத்துல வந்து எதுவுமே நம்ம இழக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லை. ஒருவேளை பிசாசு என்கிட்ட வந்து அனுமதி கேட்கும்போது சரிடா இப்போ போய் கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, எப்படி யோபுவுக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க? யோபுனுடைய சொத்துக்கள் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு, அவன் பிள்ளைகளெல்லாம் அழிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க. கொஞ்சம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த அழகப்பாபுரமா இங்க இருக்கிற விசுவாசிங்க வீட்டுக்கு போகணும்னு பல வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பிசாசு கேட்காம இருப்பானா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். யோபுக்கே போய் கேட்டானா அப்ப நம்ம கேட்க மாட்டானா? இப்ப சொல்லாம கையை உயர்த்தி நம்மை அவனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன மறக்க மாட்டார், என்ன அப்படி கைவிட்டுற மாட்டார். ஏன் தெரியுமா? எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கைவிடப்பட்டவராய் தொங்கினார். அதனால நான் கைவிடப்பட்டவராய் அலைந்து திரிவதில்லை. நான் உத்தமனா இருக்கும் போது, நான் சன்மார்க்கனா இருக்கும் போது, நான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு தெய்வீக கூடாரமா என் குடும்பம் இருக்கும் போது ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிசாசானவன் என்னதான் முயற்சி பண்ணினாலும் ஆண்டவர் பிசாசை அனுமதிப்பதே இல்லை. நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் நிற்கிற இடங்களை எழுந்து நிற்கலாம். இன்னைக்கு நம்முடைய கூடாரங்களை தளர்த்தி போடும்படிக்காக, நம்முடைய குடும்பத்தை தளர்த்தி போடும்படிக்காக, நம்முடைய பிரசன்னம் நிறைந்த நம்முடைய கூடாரத்தை, தெய்வீகமான நம்முடைய கூடாரத்தை, யோபுவை போன்ற நம்முடைய கூடாரத்தை, ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை பெற்ற யோபுவினுடைய கூடாரத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும், எப்படியாகிலும் ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று பிசாசு, ஆமென், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவதாக 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தெளிந்த புத்தியுள்ளவங்களா இருங்க. ஏன் தெரியுமா புத்தியுள்ளவங்களா இருக்கணும்? உங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்த ஆவியானவரை முத்திரையா கொடுத்திருக்காரு பாருங்க. அவரை துக்கப்படுத்தாம இருங்க. துக்கப்படுத்திட்டா அவர் உங்களை விட்டு போயிருவாரு. போயிட்டா பிசாசானவன் உள்ள வந்துருவான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கூடாரத்தை அரிச்சிருவான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடும்பத்தில் இருக்கிறதான சமாதானத்தை கெடுத்துருவான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடும்பத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை அழிச்சுக்கிட்டே வருவான். கொஞ்சம் கொஞ்சமா பிசாசுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளை வெட்கப்பட்டு போய்கிட்டே இருப்பான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஏன் தெரியுமா இந்த கூடுகையை நமக்கு ஒழுங்கு பண்ணி இருக்கிறாரு? ஏன் தெரியுமா கூடார அனுபவத்தை அவங்க குடும்பத்தின் மேல பேசிக்கிட்டே இருக்கிறாரு? நம்ம சபைக்கு இந்த கூடார அனுபவம் எவ்வளவு முக்கியம் ஆண்டவர் ஏன் பேசுறாரு? உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம், அவர்களுக்கான ஜெபம் எவ்வளவு முக்கியம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மட்டுமல்ல, அவங்க உலக ரீதியா ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும், ஆமென், கூடார வாசலினுடைய அந்த கூடாரத்தினுடைய அந்த அஸ்திபாரத்தை ஆழமாய் தோண்டி போடக்கூடிய தேவை என்ன தெரியுமா? இல்லைன்னா நாம் பிசாசு அனுப்புகிற பெருவெள்ளத்தில் மாட்டி இறந்து போய் விடுவோம், இல்லாமல் போய் விடுவோம், ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் எதற்கு வந்திருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வரும்போது அவனுக்கு விரோதமா ஒரு கொடியை கர்த்தர் காட்ட போறார். ஆவியானவர் கொடியேற்று வரா. உங்களுக்குள்ள இருக்கிற முத்திரையாக, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் பிசாசு வெள்ளம் போல வரும்போது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது உன் குடும்பத்தையும் வீட்டையும் கூடாரத்தையும் பிடுங்கி போட வேண்டும் அப்படின்னு ஒரு பெரு வெள்ளத்தோடு கூட, பெருங்காற்றோடு கூட உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வரும்போது, ஆமென், யோபு கிட்ட இல்லாத அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உனதருகிலே நின்று கொண்டு சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். See, my children has won the battle. என் பிள்ளைகள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகள். பிசாசே, உன் பெருவெள்ளம் இந்த பிள்ளையை ஒண்ணும் பண்ணாது. உன்னுடைய பெருங்காற்று என் பிள்ளையினுடைய வீட்டை, என் பிள்ளைகளின் கூடாரத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவருடைய பற்களுக்கு நம்ம இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோபு இப்படி சொல்லுகிறான், எல்லாவற்றையும் இழந்த பின்பு சொல்லுகிறான், ஆமென், கர்த்தர் தன்னோடு இல்லாத அந்த சமயத்தில், ஆமென், பிசாசு என்னவெல்லாம் செய்தான், அந்த ஆமென் பிரச்சனையினூடாய் அவன் போகும்போது சொல்லுகிறான், ஐயோ, ஒரு நாள் என் கூடாரத்திலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்குள்ளே சர்வ வல்லவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அப்படி சர்வ வல்லவர் என் குடும்பத்தில் வாசமா இருக்கும் போது என் பிள்ளைங்க என் கூட சந்தோஷமா இருந்தார்கள்.
சந்தோஷமா இருந்தார்கள். இன்றைக்கு அந்த தெய்வம் சற்று தன்னுடைய கண்ணை மறைத்துக் கொண்டபடினால், சற்று பிசாசு இந்த குடும்பத்துக்குள்ளே போ என்று என்னை சோதிப்பதற்காக அனுமதித்தபடினால் இவ்வளவு பெரிய இழப்புகள். ஆனால் நான் அந்த இழப்புகளை சந்திக்க போவது இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை அவனுடைய பட்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நீங்களும் நானும் கைவிட்டப்படக்கூடாது, நம்ம பிள்ளைகள் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசுவை கைவிட்டார். தன்னுடைய சொந்த பிள்ளை என்றும் பாராமல், ஆமென், அவரை நமக்காக இந்த பூமியில தந்தருளினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிற நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, தன் ஏக சுதனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என் மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் நம்முடைய குடும்பத்தின் மேல கர்த்தர் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் கர்த்தர் நமது கூடாரத்தின் மேல அன்பு கூர்ந்தார். நல்ல கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Yes, I am more than conqueror. ஆமென். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். என் குடும்பம் ஜெயம் கொள்ளுகிற ஒரு குடும்பம். காபால ராபா ஓதனரியாம் தனரே தீரா ஹஸ்துனியா கனம் ஓதனரியாம் தனரவா. நல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. பிசாசு வெட்கப்படுகிறான். உன்னை அழிக்கணும் பிசாசு வெட்கப்படுகிறான். உன்னை கீழே வீழ்த்த வந்த பிசாசு வெட்கப்படுகிறான். உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க வந்த பிசாசு வெட்கப்பட்டு தலை குனிகிறான். உன் அருகில இருக்கிற நீ மீட்கப்படும் நாளுக்கென்று, உன் குடும்பம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், he has a flag on his hands. அவருடைய கரத்தில் ஒரு கொடி இருக்கிறது. அது ஒரு ஜெய கொடி, அது ஒரு வெற்றியின் கொடி, அது தோல்வியின் கொடி அல்ல. நீ தோற்று போனவன் அல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாத்தானை வெற்றி சிறந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஒரு உயிர் தழுதலின் வல்லமை உங்களை சந்திக்கிறது. இந்த சாயங்கால வேளையிலே வியாதியின் மூலமாய் உங்களை வெட்கப்படுத்துகிறானா? நிறைய பேருக்கு வியாதியை கொடுத்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. ஆமென். இங்கே ஆவியானவர் எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? He is going to heal you completely. கர்த்தர் உன்னை முழுவதும் சுகப்படுத்த விரும்புகிறார். Be healed in the name of Jesus. Yes. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதாக. பில்லிசுனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்பட்டு போவதாக. விக்கிரகத்தினுடைய செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தில் இல்பொருளாய் போவதாக. சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. நல்லா கையை தட்டுங்கப்பா. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிராதீங்க. அப்பா எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. எங்க குடும்பத்தை விட்டு உங்க முகத்தை மறைச்சுக்காதீங்க. பிசாசுக்கு முன்னாடி நாங்க தோத்து போயிடக்கூடாது. நாங்க வீழணும் நினைக்கிறோம். நாங்க ஒண்ணுமில்லாம போகணும்னு பிசாசு நினைக்கிறோம். நாங்க வியாதியில செத்து போகணும்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். ஆணி பாய்ந்த கரம், ஆமென், ஆணி பாய்ந்த கரம் உங்களை தொடுகிறது. எல்லா வியாதியினுடைய வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் போகிறது. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை ஆமென் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எஸ், ஹalleluya, ஹalleluya. எல்லா அசுத்த கிரியைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு விரோதமா ஒரு பிசாசு எழும்பி இருக்கான் தெரியுமா உனக்கு? எஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிசாசு இன்னொரு காதுல பேசுறான். இல்ல, I will never let them, amen, I will never let them grow. நான் அவர்களை வளர விட மாட்டேன்னு பிசாசு பேசிக்கிட்டு இருக்கிறானா? அவன் இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையில வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறான். வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். ஆமென். யோபுவுடைய குடும்பத்தில் தங்கி இருந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லா அசுத்த வல்லமைகளை முறியடிக்கிற தெய்வீக வல்லமை, எல்லா ஆமென் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளையும் சுகப்படுத்தி வாழ வைக்கிற ஒரு தேவ மகிமை. ஆமென். நல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. உற்சாகமா கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு விடுதலையோடு தான் நீங்க கடந்து போக போறீங்க. ஒரு கூடார அனுபவத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நம்ம தியானிச்சோம். சாதாரணமான வல்லமை இல்ல, சாதாரணமான வல்லமை இல்ல. அப்பா முழுவதுமா இறங்கி வருகிற ஒரு தருணம் தான் கூடார அனுபவம்.
கமனரா சங்கத்தனரா தீரபஹன மரபதனரியாந்தனரா. சோர்ந்து போகாத மகனே, மகளே, ஏன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத, பிள்ளைகளை குறித்து பயப்படாத. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா சொல்ற, உங்களை நான் இருக்கேன்ப்பா, உன் கூடாரத்துல நான் வாசமா இருக்கிறேன். நான் சாதாரணமான தெய்வம் அல்லப்பா, நான் சர்வ வல்லமையுள்ளவராய் இந்த குடும்பத்துக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த கூடாரத்தின் மேல நான் இருக்கிறேன். உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஒரு விடுதலையோடு கூட கர்த்தர் நம்மை கடந்து போக போகிறார். ஒரு கூடார அனுபவத்தை விட்டுறாதீங்க. கூடார அனுபவத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த கூடார அனுபவத்தை மட்டும் விட்டு போயிடாதீங்க. ஆலய கூடுகைகளை விட்டு தூரம் போயிடாதீங்க. ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்வை விட்டு தூரம் போயிடாதீங்க. ப்ளீஸ். பிசாசு உங்களை வெளியில இழுக்கிறதுக்கு காரணம் உங்க குடும்பத்தை அழிக்கணும் தான் இழுக்கிறோம். அவனுடைய வச்சகத்துக்கு, அவனுடைய தந்திரத்துக்கு உடன்பட்டு போயிடாதீங்க. அப்பாவுடைய கூடாரத்துக்குள்ள வந்துருங்க. அவர் சொல்றார், உன் கூட நான் இருக்கும்போது உன்னை எவனாவது தொட முடியுமா? உன் கூட நான் இருக்கும்போது உன் படகு மூழ்கிருமா? காற்று அடிக்கட்டும், கடல் பொங்கட்டும், ஆமென், என்ன வந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கிற. நீ கரை சேருவாய். உன் பிள்ளைகள் கரை சேருவார்கள். உன் ஊழியம் கரை சேரும், பரலோகம் சேரும். ஆமென். உன்னுடைய குடும்பம், ஆமென், கண்டிப்பாய் கரை சேரும். கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி. வரும் நாட்களில் நாங்க சாட்சிகளை கேட்கணும்பா. கூடார அனுபவத்தின் ஆசீர்வாதங்களை நாங்க அனுபவிச்சு வாழணும்பா. உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த விளைக்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைங்களோடு பேசினேன், எங்களோடு பேசினேன். ஆனால் அந்த கூடார அனுபவம், நம்முடைய ரகசிய செயல் எங்களுடைய கூடாரத்தின் மேல் இருக்கட்டும். உடைய வேலை எங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகள் பந்திய சுற்றில் இருக்கணும்ப்பா. சமாதானம் இருக்கணும். அந்த செல்வ பெருக்கு இருக்கணும். ஆவிக்குரிய உன்னத அனுபவம் இருக்கணும். ஒரு நாளை இழந்து போகக்கூடாது. எங்களுக்காக, எங்க பிள்ளைகளுக்காக எப்போதும் ஜெபிக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக ஜெபிக்கணும். பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். கத்த எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. ஒரு நாளும் நாங்கள் அதை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன், இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் ஜெபிப்பேன் என் பிள்ளைகளுக்காக, இந்த கூடாரத்திற்காக, இந்த கூடார அனுபவத்திற்காக ஜெபிப்போம்ப்பா. கூடார அனுபவத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அந்த உன்னத அனுபவத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க. அநேக வேளையில், அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தெய்வீக கூடாரத்தை விட்டு ஜனங்களை கொண்டு போய் உங்களை சின்னாபின்னமாக்கிறதை என் கண்கள் கண்டிருக்கிறது. வாழ்க்கையில் வேதனையான அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு, கண்ணீரோடு வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஒருவரையும் சத்துரு வெளியே கொண்டு போகக்கூடாது.
ஆண்டோடைய கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு போக கூடாது. இந்த கூடாரத்துக்குள்ள காத்துக்கொள்ளணும். இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் பாதுகாப்பு. ஆண்டவர் திரும்ப திரும்ப அதை பேசுறார். இன்னைக்கு காலையில தொடங்கி இது வரைக்கும் இந்த கூடார அனுபவத்தை இழந்துடாதேன்னு சொல்லி பேசுறார். நான் இழந்துட மாட்டேன் ஆண்டவர், என் சந்ததி இழந்து போகாதப்பா. அந்த நம்பிக்கையோடு கூட ஒரே ஒரு விஷயம், கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அதுக்கு எதிரா இருக்கிற சத்துடைய கிரியைகள், சத்துடைய வல்லமைகள், சத்துடைய எல்லா கிரியைகளும் நிர்மலமாகட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமை கிரியைகளும் இப்போ நிர்மலமாகட்டும். குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தை வெளியேறட்டும். ரேகா பாபா 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 பா ரிபலபரபல துரபலபரப ஷபலபரபலபரபலபா ரிமா மம்மலதனமா சியாந்தனமனதுரிபியான் துராலதுரிபியாக்கபா. எல்லா கைகளை தட்டி ஆவில நிறைந்து ரகடத டபா கபடத டபா ரபலப சந்தரபல திரபலபர கதுரிபியாந்தரபா உரமம சந்தரபலபரப திரிபியாந்தரபா ரிகமலதுனாதுரியாந்துராலதுரிபியாக்கபா. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாச பிள்ளைகளுடைய கூடாரத்தை விட்டு சத்துருவே கரத்தை எடுக்க வேண்டிய கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுடைய ரகசிய செயல் ஒவ்வொரு கூடாரத்திலுமே உண்டாயிருப்பதாக, வேலி அடைக்கப்பட்டிருப்பதாக, பிள்ளைகள் ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தில் எழும்புவார்களாக. விசுவாச பிள்ளைகள் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தில் காக்கப்படுவார்களாக. அதுக்கு எதிராக இருக்கிற எல்லா கிரியைகளும் நிர்மலமாகி போகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கூடுகளை கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த கூடாரம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆண்டவரே உம்முடைய ரகசிய செயல் இந்த பிள்ளைகள் மேல இருக்கட்டும்ப்பா. இந்த கூடாரத்து மேல இருக்கட்டும். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த கூட்டத்தை பொறுப்பெடுத்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஈவாய் தந்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சத்துடைய போராட்டங்கள் விலகி போகட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலவாழ்வும் மறவாதே. ஆமென்.